சும்மா அவனை நொச்சுன்னு குத்தின்னு போல ரத்தம் வர எடுத்தியா ஒரே சொருகு. ஏ கைஸ், இப்போலாம் டேலண்டான ஆக்டர்ஸ் இருக்கானான்னு கேட்குறத விட பேன் இண்டியா ஃபிலிம் இருக்கான்னு தான் கேட்குறாங்க. ஒரு பிளாக் பஸ்டர் கிடைக்கணும்னா சில கிரிஞ்சான சீன்ஸ் இருந்தே ஆகணும், இல்லைனா படமே கிரிஞ்சாக இருக்கணும். நான் எந்த படத்தையும் மீன் பண்ணி சொல்லலை. டாக்டர் ஐன்ஸ்டீன் உனக்கு தெரியுமா? தெரியும். ஏன்? அந்த ஆள் ஒரு கேவா மாறிட்டான். குவாலிட்டியான மூவிஸை கொடுத்தாலும் இங்கே கண்டுக்க கூட மாட்டுறாங்க. ப்ரோ, ஃபைட் சீனில் ஹீரோ எல்லாத்தையும் சுடுறாரு ப்ரோ, ஆனால் ஹீரோக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஏன் கேஜிஎஃப் படம் பார்க்குறப்போ சுகமாக இருந்துச்சோ? மூடிட்டு பாடுறாடே. அப்போ நம்ம தமிழ் சினிமாவில் கண்டென்ட்டுக்கு மதிப்பே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. இப்போ தான் ஏதோ பில்டப் ஆகுது. ஸோ எத்தனை பேர் இன்னும் குட் நைட் மூவியை பார்க்காம ஓடிடியில் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இதை மட்டும் தான் பேச போகிறோமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. நம்ம பாலிவுட் டோலிவுட் வடபாவுஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளால் ஒரு பேன் இண்டியா மூவிஸ் கூட கொடுக்க முடியாதான். ஸோ அங்கங்கே பாய்சனை கக்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் வீடியோ இஸ் கால் பாலிவுட் அண்ட் டோலிவுட் ரோஸ்ட். என்ன சார் மூக்குல ரத்தம்? யாருங்க இப்படி போட்டு அடிக்கிறது? அச்சச்சோ. டோலிவுட் சைடில் பாகுபலி 1 and 2 RRRலாம் 1000 crores அடிச்சிச்சு. ஆனால் அதில் என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இந்த படத்துலலாம் அவ்வளோ பெரிய டெப்த்தான ஸ்டோரிலாம் கிடையாது. நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. அதை எவ்வளோக்கு எவ்வளோ பில்டப் பண்ண முடியுமோ அந்த சிஜிலாம் யூஸ் பண்ணி ஊரை ஏமாத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் எஃபர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரி தான் ப்ரோ காரணம்னு சொன்னீங்கன்னா அப்படி தான் கிடையாது. ப்ரொமோஷன் மேட்டர்ஸ். இங்கே PS1க்கு பண்ண ப்ரொமோஷனால ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஆனால் PS2க்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க எப்போனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான். ஆனால் ஒரு விஷயம், PS1க்கு எவ்வளவோ ப்ரொமோஷன் பண்ணாங்க, அதில் பாதி அளவு கூட PS2க்கு பண்ணவே இல்லை. அதனால கூட ஒரு டிஃபரன்ஸ் இருக்கலாம். PS2 செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக போர் அப்படின்னு சொல்லிட்டு டோலிவுட் சைடில் நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா உங்க படம் RRRலாம் நான் வந்து ஃபுல்லாகவே தூங்கிட்டேன், அப்போ நான் என்ன வெளில சொல்லிட்டா இருக்கேன். என்னதான் அவங்க படம் 1000 crores அடித்தாலும் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற மாதிரி ரஜினி அண்ட் கமல் சார் மாதிரி அங்கே யாருமே இல்லை. ஏன் ப்ரோ பிரித்து பேசுகிற? எல்லா இந்தியன் சினிமா தானு கேட்டால் அவங்கள பொறுத்தவரை நம்ம ஒரு மினி இண்டஸ்ட்ரி தான். பாலிவுட்டும் சாகர் நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனால் ஷாருக்கான ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி எப்படியோ பத்தான உள்ள கொண்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் யார் மேனேஜ் பண்ணுவான்னு தான் தெரியல. டோலிவுட்ல படத்துல ஒண்ணுமே இல்லைனாலும் எப்படி அசால்ட்டா 500 crores மேல மூவ் பண்ணிடுவாங்க. ஏன் லாஸ்டா ரிலீஸ் ஆன ஆதிபுருஷ் அப்படிங்கிற ஒரு மட்டமான படம், அதை எத்தனை பேர் ட்ரோல் பண்ணியிருப்போம். ஆனா அந்த படம் ஃபர்ஸ்ட் இயரை கலெக்ட் பண்ணது 100 கோடியா. அவங்கள பொறுத்தவரை பிரபாஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நின்னாலே போதும், நாங்க வந்து படத்தை பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க. அடுத்து சாலார் ப்ராஜெக்ட்கேன்னு அவங்க 2000 crores கலெக்ட் பண்ணி முட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஏன் கண்டிப்பா கொடுப்பாங்க. இதுல எனக்கு என்ன பெரிய ஷாக்னா, கமல் சார் அதுல இருக்காருந்தா படம் கண்டிப்பா ஹிட் ஆயிடும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லயும் கமல் சாருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஆனா தமிழ் சினிமாக்கு கிடைக்கிறதுங்கிறது தான் டவுட். இந்த ரோலை அவர் சூஸ் பண்ணதுக்கு 2 ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். ஒன்னு, நம்ம தமிழ் சினிமா 4 பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்னு, அவரோட பர்சனல் ப்ராஃபிட்காக இதை சூஸ் பண்ணிருக்கலாம். நம்ம டோலிவுட் வடபாவுஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளாம் சாம்பார் பேட்சாம். ஏன்டா நாங்க இட்லிக்கு சாம்பார் தான் சாப்பிடுவோம், நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னே தெரியல. என்னது எருமை மாட்டு சாணி. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபேன்ஸா நம்ம பிரிஞ்சிருக்கோம். அப்புறம் எப்படி ஒரு நல்ல கலெக்ஷன் வரும்? ஒரே நேரத்தில் அஜித் அண்ட் விஜய் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு 2 பேருக்குள்ள யாருக்கு மார்க்கெட் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர அடுத்த ஸ்டேஜுக்கு யாருமே போக ட்ரை பண்ண மாட்டாங்க. லாஸ்டா விஜய் சாரோட வாரிசு மூவி 300 crores plus அடிச்சிச்சு. என்ன பொறுத்தவரை லியோ படம் 500 crores plus அடிக்கும்னு எனக்கு தோணுது. அப்படி அடிக்கும் போது இது தலை படமா தளபதி படமான்னு பார்க்காம அது ஒரு தமிழ் படமான்னு மட்டும் பாருங்க. ஏன் ப்ரோ டாப் ஆக்டர்ஸ் தான் க்ரோஸ்ல கலெக்ஷன் அடிக்கணுமா என்ன? மிச்ச ஆக்டர்ஸ்லாம் அடிக்க கூடாதுன்னு கேட்டா கண்டிப்பா அடிக்கலாம். நான் வந்து ஃபீல் குட் சீரிஸ்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அந்த வீடியோ கூடி சீக்கிரம் வரும். ஆதிபுருஷோட பட்ஜெட் 700 crores நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ 500 கோடி கூட வரல போல. அதனால அதோட பட்ஜெட்டே 500 crores தான் முட்டு கொடுக்குறானுங்க. இதை பத்தி என்னோட இன்ஸ்டா பேஜ்ல சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, ப்ரோ குவாலிட்டி தான் முக்கியம், கலெக்ஷன் இல்லை. எஸ், அப்சல்யூட்லி கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. பட் குவாலிட்டியான மூவிஸை கொடுக்கறது பெரிய ஆக்டர்ஸ்லாம் கிடையாது, நார்மல் ஆக்டர்ஸ். அதுக்கான ரெகனைசேஷனும் கிடைக்கிறது இல்லை. இப்போ வேணா பாலிவுட் அண்ட் டோலிவுட் கலெக்ஷன் வைஸ் பெருசாக இருக்கலாம், பட் கோலிவுடும் அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஸோ இதை பற்றி பேச சொன்னது நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ இன்ஸ்டாவோட ஐடியா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து பேசுங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான ஆன்ல போட்டுக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை. டாடா பாய்.